ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 132வது திருப்பெயர் நாமா தாரகாய நமஹா. பிரணவ பரம்பொருளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது. பிரணவம்னு சொல்லி சொன்னால் ஓம்னு அர்த்தம். இதை பிரிக்கும்போது பழமையான அனாதியான, நவம் ஆனால் புதியதான, அதாவது பழமையும் புதுமையும் சேர்ந்து, அதாவது பழமைக்கு பழமையாக இருக்குது, புதுமைக்கு புதுமையாக இருக்குது, என்றும் இருக்குங்கிறதுக்கு பிரணவம்னு பேர். சம்சாரக்கடல்லேருந்து ஜீவனை மோக்ஷங்கிறதான கரையில் கொண்டு போய் சேர்க்கறதுனால பிரணவத்திற்கு தாரகம்னு பெயர். கர்ப்பஜன்ம ஜராமரண சம்சார மகாபயாத்து தாரயதீதி தஸ்மாதுச்சியத்தே தாரஹா இதி. கர்ப்பவாசம், வயிற்றுக்குள்ளே இருக்கிறது, பிறப்பு, மூப்பு, இந்த இந்திரியங்கள்லாம் அப்படியே நஷ்டமாக இருக்கக்கூடியதான தன்மை, கிழமை, இதெல்லாம் மரணம் முதலிய சம்சார பெரும் பயத்திலேருந்து கரையேற்று தூக்கி விடுறதுனால பிரணவத்திற்கு தாரகம்னு பெயர்னு அதர்வ சீருஷோபனிஷத் சொல்கிறது. கோர சம்சார்ணவசிய தாரகாய நமோ நமஹ தாரக பிரம்மரூபாய பூதநாதாய தே நமஹ. கோர சம்சாரங்கிறதான சமுத்திரத்திலேருந்து தாண்டு வைக்கிறவனுக்கு நமஸ்காரம். தாரக பிரம்மத்தினுடைய உருவா இருக்கிற பூதநாதனுக்கு நமஸ்காரம்னு பூதநாத கீதை 6வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம் சொல்கிறது. இந்த சம்சாரத்தை மாத்திரம் கடலாகவே வர்ணனை பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டாக்கா, நம்ம பெரியவர்கள்லாம் ஒரு வச்சனம் சொல்லுவார்கள். கடலில் எங்கே அலை ஓயறது, ஸ்நானம் எப்போ பண்ணுறது அப்படின்னு. ஒருத்தர் சொன்னாராம், நான் கடலில் ஸ்நானம் பண்ணுறேன், குளிக்கிறேன், ஆனால் அலை வராமல் இருக்கட்டும், அலை வராத போது பார்த்து குளிக்கிறேன்னாராம். இது ஆகார காரியமாக? அலை அதுக்கு சுபாவமாக வந்துட்டே தான் இருக்கும். ஏதோ கொஞ்சம் தூரம் தள்ளி வரத்துக்குள்ளே இங்கே வேணால் முக்கலாம், ஆனால் கடலில் அலை ஓயுமோ? அந்த மாதிரி இந்த சமுத்திரம் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே நேரத்துக்கு பயத்தையும் தொட்டு வைக்கும். 2 பக்கம் கரை கிடையாது, உள்ளே போய் விழுந்தால் அதனுடைய ஆழம் என்னன்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கக்கூடியதான இந்த சம்சாரங்கிறதுக்கும் இதே லட்சணங்கள் தான் பெரியவர்களால் சொல்லப்பட்டது. அப்படி அதில் விழுந்து இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு படகாவும் ஓடமாவும் தான் வந்து ஏறி தூக்கி விடுறதுனால தாரகம் அப்படின்னு அம்பாளுக்கு, இந்த பிரணவத்துக்கு, இதுக்கெல்லாம் பேர் அமையிறதா இருக்குது. அந்த ரூபியாகவே இருக்கிறவர் சாஸ்தா. இந்த தாரக பிரம்மங்கிறதுக்கு அடியன் ஏற்கனவே நிறைய இடங்களில் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். ராமநாமத்துக்கு தாரகநாமான்னு பேர், தூக்கி விடுறதுனால. இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, ஹரிஹர ஐக்கியம், சங்கர நாராயண ஐக்கியம் எங்கே சேர்றதோ அங்கே தான் தாரகங்கிற தத்துவம் உதிக்கும். அதனால் சாஸ்தா தான் தாரக பிரம்மம். இந்த பெயர் இவர் ஒத்துருக்கேத்தான் அமைஞ்சதாக இருக்குது விசேஷமாக. அப்படி இருக்கிறதுனால தாரக ரூபியாக இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறது. ஆனந்த ரூபினம் சாந்தம் கோரசம்சார தாரகம் சிருஷ்டிஸ்தித்யந்த ரூபம் தம் சாஸ்தாரம் பிரணதோஸ்மியம் அப்படின்னு ஹரிஹரபுத்திர ஸ்துதி பஞ்சகமானது தெரிவிக்கிறது. ஆனந்தமே ரூபமாகவும் சாந்தமானவராகவும். இப்போ அங்கேருந்து அவர் நம்மளை தூக்கி விடுறாருன்னா அவர் கோரமானவராவோ அசாந்தமானவராவோ இல்லை, சம்சாரத்தை தாண்டு விற்கிறவராகவும், சிருஷ்டி ஸ்திதி படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதுங்கிற விதத்தில் செய்கிறதான அந்த சாஸ்தாவை நமஸ்காரம் பண்ணுறேன்னு தெரிவிக்கிறது. இதனுடையதான அர்த்தத்தினுடைய ஒரு விழியாக தான் தாரக பிரம்மே சரணமையப்பானும் பிரணவஸ்வரூபியே சரணமையப்பானும் பகவானுக்கு சரண விழிகள் அமையிறது. அதனால் பிரணவஸ்வரூபியாக இருக்கக்கூடியதான ஆண்டவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமா தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.